பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எப்போதும் போதுமானவர். எந்த சூழ்நிலையிலும் அவர்தான் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய உயர்விலும் நம்முடைய தாழ்விலும் நம்முடைய சில துக்கமான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த நாளும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நாளாகவும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்கிற நாளாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் கேட்குறீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. காலையிலேயே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது, இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில். நீங்களும் எங்களோடு கூட ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்றே நான் உங்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஒழுங்கின்மை, பூமியில வெறுமை, ஆழத்தில் இருள் இருக்கிறது. ஆனால் ஆவியானுடைய கிரியை பார்த்தீங்களா? ஆதியாகமத்திலேயே ஆவியானுடைய கிரியை வேதம் சொல்லுகிற ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஒழுங்கின்மை, அந்த வெறுமை எல்லாவற்றையும் அடுத்தடுத்த வசனங்களில் நீங்க வரும்போது அவையெல்லாம் ஒழுங்காக அதின் இடத்திற்கு போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவருக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. இந்த இடத்துல அவருக்கு நான் ஒரு பெயரை கொடுக்கிறேன், ஒழுங்கின் ஆவியானவர். நம்ம குடும்பத்திலும் கூட ஒழுங்கினமான தேவன் விரும்பாத காரியங்களை ஆவிக்குள்ளாக நம்ம நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, ஏன் நமக்குள்ளே இருக்கிற ஒழுங்கினமான காரியங்களை அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது சீர்படுத்துகிறார் இல்லையா? அப்போ அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்குள் அசைவாடுகிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் நமக்குள் தங்குகிறார், நம்மேல் தங்கி இருக்கிறார். ஏதோ வந்துட்டு போகிறவர், விருந்தாளி போல அல்ல, அவர் நம்மில் ஒருவராக இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ள என் ஒழுங்கினமான காரியங்களை சீர்படுத்துங்கப்பா. என் பிள்ளைகளுடைய ஒழுங்கினமான நடக்கை எதுவாக இருந்தால் நீங்கள் சீர்படுத்துங்கப்பா. என் லைஃப்பில் நான் ஒழுக்கமுள்ள ஒரு விசுவாசியாக, ஊழியனாக இருப்பதற்கு என்னை பலப்படுத்துங்கப்பா. அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, என் வீட்டுக்குள்ள நீங்க உலாவி வாங்கப்பா என்று நீங்க அன்போடு கூப்பிட்டு பாருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பி ஒரு புது எண்ணெய் அபிஷேக தைலத்தினால் உங்களை நிரப்பிடுவார். உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துடும். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோமா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, இன்றைக்கு எங்களில் ஒருவராக ஆவியானவரே, தேற்றரவாளனாக, விடுதலையின் ராஜாவாக உலாவி வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று பாரத்தோடு கேட்கிறார்களோ அவர்களை நிரப்பி ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய நிறைவினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற பாத்திரங்களாய் மாற்றும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கைகளிலிருந்து அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிறருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தியில் இந்த செய்தியை கேட்ட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து கேட்குறீங்க என்பதை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.